மீனவ சமூகத்தின் உரிமைகள் மீறப்பட ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி. நிட்பா புயலின் கோர சீற்றம், காணாமல் போகும் அபாயத்தில் 2 கிராமங்கள். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் யாழ் மக்களுக்கு பொருட்கள் வழங்கிய தேரர். காப்போது உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகும் திகதி, பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு. சர்வதேச உதவிகளில் மோசடி இடம்பெறாது, நம்பிக்கை வெளியிட்டு ஓமல்பே சோவித தேரர். இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்கள், ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதிக்கு கடற்றொழில் அமைச்சர் விஜயம். எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் கனமான மழை, பிரதீபராஜா வெளியிட்ட அறிவிப்பு. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை. பேரிடர் முகாமைத்துவ சட்டம் இருக்கையில் வேறொன்று எதற்கு, ரணில் விக்ரம்சிங்க கேள்வி. மீனவ சமூகத்தின் உரிமைகள் மீறப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் நிலம் மற்றும் கடல் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்படுகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மீனவ சமூகங்கள் தமது தொழிலை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தை முறையான ஆய்வை மேற்கொண்டதன் பின்னர் தொடர்ந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மன்னாரில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக மீனவ சமூகம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் தற்போது சுமார் 12,000 மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் இதன்போது தெரியவந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் சீரற்ற வானிலை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உலர் உணவு பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகங்களுக்கு சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்காக சீன தூதரகத்துடன் கலந்துரையாடுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. யோதவாவி நீரைந்த பகுதியில் சட்டவிரோதமாக காணிகள் கையகப்படுத்தப்படுவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குளங்களின் எல்லைகளில் கற்களை இடுவதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது சட்டத்தை அமல்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மன்னார் மாவட்டத்தில் 70 குடும்பங்கள் அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்துள்ளதோடு அந்த வீடுகளை நிர்மாணிப்பது மற்றும் இதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்காக ஒரு குழுவை நியமித்து அடுத்த 2 வாரங்களுக்குள் உரிய காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் வசதிகளை விரிவுபடுத்துதல், சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மீட்டெடுப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக திரைசேரியினால் வழங்கப்படும் 10,000 ரூபாவை கிராம உத்தியோகர்களின் பரிந்துரையின் பேரில் பிரதேச செயலாளர்கள் மூலம் விரைவாக வழங்கி நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகள் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல், நீர்வளங்கள் மற்றும் மின்சார விநியோகத்தை சீர் செய்தல், நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல், விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குதல் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன. இலங்கையில் 2 கிராமங்கள் காணாமல் போகக்கூடிய அபாயத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லக்கல, அட்டன்வெல மற்றும் ரத்னிந்த ஆகிய பாரம்பரிய கிராமங்கள் இலங்கை வரைபடத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போகும் அபாய நிலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிட்வா புயலின் தாக்கத்தால் நக்கல்ஸ் மலைக்காட்டு பகுதியில் உள்ள மாணிகள மலைத்தொடருக்கு அருகே ஏற்பட்ட மண் சரிவுகளை இந்த அபாயத்திற்கு காரணமாக அமைந்துள்ளன. ஆரம்பகட்ட புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பாரம்பரிய கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற மானிகள மலைத்தொடரின் அடிவாரத்தில் நிலம் பிளந்ததுடன் அட்டம்டல கிராமம் முழுமையாக அபாய நிலையில் சிக்கியுள்ளது. அதேபோல் ரத்னிந்த கிராமமும் அபாயத்தில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்களை வெளியேற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அட்டன்பல ஸ்ரீ நேக்ரோ ராகாம விகாரையின் கம்பராவே சமித தேரர் தெரிவித்துள்ளார். அட்டன்பல கிராமத்தில் 54 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அங்கு 33 வீடுகள் காணப்படுகின்றன. விகாரை மற்றும் பல வீடுகளின் சுவர்கள் தரைகள் பிளந்து சேதமடைந்துள்ளதுடன் ரத்னிந்த கிராமத்திலும் நிலப்பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை வரைபடத்திலிருந்து ஏற்கனவே மறைந்த முதல் கிராமமாக லக்கள வல்பொலம் உள்ள பாரம்பரிய கிராமம் குறிப்பிடப்படுகிறது. அதே நிலை அட்டன்பல கிராமத்திற்கும் ஏற்படும் அபாயம் தற்போது உருவாகியுள்ளது. வல்புலம் உள்ள கிராம மக்கள் போலவே தற்போது அபாயத்தில் உள்ள அட்டன்பல கிராம மக்களும் ராணுவ மன்னன் யுகத்திலிருந்து தொடர்ந்து வரும் பாரம்பரிய குடிமக்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுப்பாடு இருந்த காலத்தில் 10 தொடக்கம் 15 லொரிகளில் சுனாமியின் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கு தாம் நிவாரணம் அனுப்பியதாக எல்ஏ குணவன்ச தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் பேசிய அவர், குறித்த நிவாரணப் பொருட்களை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்புவதற்கு கொழும்பில் பிரபல ஊடக நிறுவனத்தின் தலைவருடன் கதைத்து உதவி செய்யுமாறு கோரினேன். அவருக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருந்தது. அவர் எனக்கு உதவி செய்து கொடுத்தார். அவரின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அதனால் சிங்கள தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும். யார் எங்களை பிரித்தது? நாங்களா சண்டை பிடித்து பிரிந்து கொண்டோம்? நாடாளுமன்றத்தில் எனக்குத்தான் அதிகம் தமிழ் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் நாம் ஒன்றிணைய வேண்டும் என கோருகின்றேன். ஒன்றிணைய தேவையான பல காரணங்கள் இருக்கின்றன. அதை பகிரங்கமாக தெரிவிக்க முடியாது. நாங்கள் அனைவரும் இணைந்து பெரும் சக்தியாக இந்த நாட்டை முன்னெடுப்போம். எமது நாடு பொருளாதார நிலையில் பெரும் சவாலில் இருக்கின்றது. இன்றைய நிலையில் பொருளாதாரத்தில் இந்தியா 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அதனால் நாம் சிந்தித்து செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை நிலவும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் திட்டமிட்டபடி அடுத்த ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதியில் பரீட்சை முடிவுகள் வெளியிடப்படும் என்று பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு நவம்பர் 27ஆம் தேதி வரை பரீட்சைகளை நடத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவிகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்ற நம்பிக்கை உள்ளது என கலாநிதி ஓமல் பே சோவித தேரர் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்கள் எமக்கு உள்ளன. சுனாமி மற்றும் கொரோனா காலகட்டங்களின் போது கொள்ளைகள் இடம்பெற்றன. அரசியல்வாதிகள் மோசடிகளில் ஈடுபட்டு தமது சொத்துக்களை பெருக்கிக் கொண்டனர். இதனால் நாடு மீண்டல இருந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனது. எனினும் இந்த ஆட்சியில் அப்படி நடக்காது என்ற நம்பிக்கை உள்ளது. கிடைக்கும் வெளிநாட்டு உதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மோசடி இல்லாமல் சென்றடையும் என்றார். அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் KD லால்காந்த கூறியுள்ளார். வெள்ளத்தினால் சேதமடைந்த கல்நேவ பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்களை மீண்டும் பயிரிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் போகத்தில் பயிரிடப்பெறும் நாட்டு அரிசியை தவிர ஏனைய விளைச்சலுக்கு அதிக விலையை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் எழுவது குறித்து பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கே உள்ளது. விவசாய மக்கள் இந்த அழிவின் போது மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் விதை நெல் குறித்து எங்கும் பேச்சுக்களே இல்லை. அதனால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சனை வரும் என யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை. பயிரிடப்படும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாகவே சில வகைகளை வெளிநாட்டிலிருந்து கொண்டுவர வேண்டியுள்ளது. கடந்த நாட்களில் நாம் கீரி சம்பாவை குறிப்பிட்ட அளவு இறக்குமதி செய்தோம். கீரி சம்பா பயிரிடும் அளவு குறைந்ததாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டதை தவிர நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதால் அல்ல என தெரிவித்துள்ளார். வடக்கு கடற்பரப்பில் தற்போது அதிகரித்துள்ள இந்திய இழுவை படைகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குறித்த இந்திய இழுவை படைகளின் எல்லை தாண்டிய அத்துமீறல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி இதன்போது பதிலளித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற அனர்த்த பாதிப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. இக்கலந்துரையாடலில் இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் இந்திய இழுவை படகுகளால் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர். வடபகுதி கடற்பரப்பு முழுவதும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதனால் வடபகுதியைச் சேர்ந்த எமது மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்படுகின்றது. எனவே ஜனாதிபதி என்ற வகையில் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடமாகாணத்தில் உள்ள 4 கரையோர மாவட்டங்களும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலால் பாதிக்கப்படுவதுடன் தீவு பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்திய இழுவை படகுகள் தமது கடற்பரப்பின் எல்லைகளை தாண்டி தமது கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைவதுடன் எமது கடற்கரை அண்மித்து தமது கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். தங்களுக்கு இந்த விடயத்தினை கையாள்வதில் ராஜதந்திர ரீதியான சிக்கல்கள் இருக்கலாம். இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தினார். இதன்போது மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது கருத்து தெரிவிக்கையில், இந்த விவகாரம் பூகோள ரீதியான ஒரு பிரச்சினை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்தியாவில் தேர்தல் ஒன்று நெருங்கி வரும்போது இந்த விவகாரம் ஒரு பாரிய பிரச்சனையாக தலைதூக்கும். இதேபோல் நமது நாட்டிலும் ஒரு தேர்தல் ஒன்று நெருங்கி வரும்போது இந்த பிரச்சினை பாரிய பிரச்சனையாக மாறும். இந்த பிரச்சினை இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை. இருப்பினும் இந்திய இழுவை படகுகள் எமது எல்லைக்குள் நுழைவதை நாமே தடுக்க வேண்டும். எமது கடற்பரப்பிற்குள் அயல் நாட்டவர்கள் நுழையாமல் பார்க்க வேண்டியது எமது கடமை. இது எமது உரிமை சார்ந்த பிரச்சனையும் ஆகும். இவ்வாறு இந்திய இழுவை படகுகள் எல்லை தாண்டி வருவது தொடர்பில் எமது பாதுகாப்பு தரப்பினர், குறிப்பாக கடற்படையினர் ஏற்கனவே நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். எனினும் தொடர்ந்தும் இவ்வாறான இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த 12/12/2025 யாழ்ப்பாணத்தில் இந்திய எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளுக்கு எதிராக மீனவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை நான் அறிவேன். எனவே இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிற்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று விஜயம் மேற்கொண்டார். கட்டைக்காட்டிற்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடிய அவர்களுடைய குறைபாடுகளை அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். கட்டைக்காட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனையாக காணப்படும் கட்டைக்காடு சுண்டிக்குளம் வீதி புனரமைப்பு மற்றும் கட்டைக்காடு இயக்கச்சி வீதி புனரமைப்பு, வனஜீவராசிகள் திணைக்களம் ஆளுகைக்குள் இருக்கும் மக்களின் காணிகள் விடுவித்தல் போன்ற முக்கிய விடயங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய இழுவை மடை படகுகளால் கடற்றொழிலாளர்களுடைய வலைகளும் இப்பகுதியில் பாதிப்படைவது குறித்து அமைச்சர் தனது கவலையை வெளிப்படுத்தினார். மக்களுடைய குறைபாடுகளை கேட்டறிந்த அமைச்சர் இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கடற்றொழில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உற்பத்தி தொழில்களை ஊக்குவிக்க முயற்சித்திருப்பதாகவும் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு என்று மலையக தமிழர்களுக்கு துணை நிற்கும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையின் முழு விவரம் வருமாறு. அண்மையில் முழு நாட்டையும் புரட்டி போட்ட டிட்பா சூறாவளி மலையகத்தை வழக்கம் போலவே சூறையாடி சென்றுள்ளது. நாளைய விடியல் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு கனவுகளுடனும் இருந்து ஏராளமானோரை நொடி பொழுதில் காவு கொண்டு மண்ணுக்கடியில் புதைத்தது. உறவுகள் இருக்கின்றார்களா, அவர்கள் நலமுடன் இருப்பார்களா என்று ஏக்க பெருமூச்சு விடும் நிலைகளும் எதிர்பார்ப்புகளுடனும் காத்திருக்கும் நிலைக்கும் இயற்கை அந்த மக்களை வஞ்சித்துள்ளது. இலங்கையில் தமிழனாக இருப்பவர்கள் அனைவரும் துன்பப்படத்தான் வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு இம்முறை மலையக தமிழர்களையும் வடக்கு கிழக்கு தமிழர்களையும் டிட்பா புரட்டி போட்டுள்ளது. இந்த டிட்பா சூறாவளியால் மலையகத்தில் 700க்கும் மேலான மக்கள் நிலச்சரிவுகளில் அகப்பட்டு மண்ணுக்குள் புதையுண்டு இறந்துள்ளனர். முன்னரும் கூட இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றாலும் இப்பொழுது இது மிகவும் பாரதூரமான அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு பாரிய அளவிலான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் பெருந்தோட்ட உறவுகள் 250 வருடங்களாக சொந்த நிலமின்றி சொந்த வீடின்றி அல்லலுறும் நிலையையே இதுவரை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இலங்கையில் அவ்வப்போது ஏற்படும் இனப்படுகொலைகளின் போது மலையக தமிழர்களும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டு புகலிடம் தேடி வடக்கு கிழக்கில் குடியேறியுள்ளனர். 1977, 1981 மற்றும் 1983 காலப்பகுதிகளில் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் குடியேறியுள்ளனர். அவர்கள் இன்று தங்களுக்கான காணிகளுடனும் வீடுகளுடனும் இருப்பதுடன் கல்வியிலும் மேம்பட்டு தம்மை தாமே கவனித்துக் கொள்ளக்கூடிய வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளனர். 1985ஆம் ஆண்டு இலங்கை அரசுக்கும் தமிழர் தரப்புக்கும் இடையில் நடைபெற்ற தெம்பு பேச்சின் போது தமிழர் தரப்பினர் 4 முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தனர். அதில் ஒன்று, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மலையக தமிழ் மக்களுக்கும் வாக்குரிமை குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதாகும். இதன் பின்னர் அன்றைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன, அமைச்சர் சௌமியமூர்த்தி, தொண்டமான்
அம்மானுடன் பேசி அம்மக்களுக்கான வாக்குரிமை, குடியுரிமை என்பன வழங்கப்பட்டன. ஆனால் இன்றும் அவர்களில் பெரும்பாலானோர் காணி உரிமை அற்றவர்களாகவும் எவ்வித முன்னேற்றமும் அற்றவர்களாகவும் தேயிலை தோட்டத்தில் லைன்களில் வசிப்பவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த பின்னணியில் இயற்கை அனர்த்தங்களால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக தமது உயிரை அர்ப்பணித்து வருவதானது ஏற்புடைய விடயமல்ல. ஆகவே எமது பெருந்தோட்ட உறவுகளுக்கு இலங்கை அரசாங்க மலையகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களை வழங்கி இயற்கை அனர்த்தத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் வடக்கு கிழக்கில் அந்த மக்கள் குடியேறி வாழ விரும்புகின்ற சூழ்நிலையில் அதற்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்க தமிழ் மக்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். மலையக உறவுகள் வடக்கு கிழக்கில் குடியேற விரும்பும் பட்சத்தில் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் காணிகளை மட்டுமின்றி அவர்களின் தேவையின் அடிப்படையில் காணிகளை வழங்கி அவர்கள் நிரந்தரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை தமிழ் தரப்புகள் மேற்கொள்ள தயாராகவே இருக்கின்றனர். ஈழ விடுதலை போராட்டத்தில் மலையக மக்களின் பங்களிப்பு மகத்துவமானது. மலையக மக்கள் வடக்கு கிழக்கில் குடியேறுவது புதியதுமல்ல. அவர்களுக்கு இந்த பிரதேசம் அந்நியமானதுமல்ல. இந்த நாட்டில் மாறி மாறி வந்த அரசுகள் மேற்கொண்ட இனப்படுகொலைகள் காரணமாகவே மலையக மக்கள் புலம்பெயர்ந்து வடக்கு கிழக்குக்கு வந்தார்கள். போர் காரணமாக வடக்கு கிழக்கில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். புலம்பெயர்தல் என்பது வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் நடைபெற்றுக் கொண்டே வந்துள்ளது. இப்பொழுது இயற்கை அனர்த்தம் அவர்களை புலம்பெயரச் செய்துள்ளது. அவர்களுக்கான வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் உருவாக்க அரசு தவறினால் அவர்களை அரவணைத்து பாதுகாப்பதில் வடக்கு கிழக்கு முன்னிற்கும் என்றுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நா. பிரதீபராஜ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலைமையிலும் காணப்படும். எனினும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதேபோல் மத்திய ஊவா, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்போது மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. அதேவேளை எதிர்வரும் 16ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் வடக்கு, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது. இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன. இந்நிலைமையில் எதிர்வரும் 16/12/2025 முதல் 19/12/2025 வரை இப்பிரதேசங்களில் கனமழை வாய்ப்பும் உள்ளது. எனவே இந்த நாட்களிலும் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதனால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பு. இன்றைய நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் வான்பாகின்றன. இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரையில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதிலும் குறிப்பாக 16 தொடக்கம் 19, 23 தொடக்கம் 29ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே நீர்த்தேக்கங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது. அத்தோடு தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் 16ஆம் தேதி வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மக்கள் இது தொடர்பாகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் என்றார். இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுடைமையாக்குவதற்குமான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FG ஊட்லர் தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த மற்றும் நடப்பு ஆகிய 2 ஆண்டுகளுக்குள் 354 பவுண்ட் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 100 கோடிக்கும் அதிக பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதில் 2024ஆம் ஆண்டில் மாத்திரம் 150 பவுண்ட் தங்கம், 64 வாகனங்கள், 6 கோடி ரூபாய் பணம் மற்றும் 61 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த ஆண்டில் இதுவரை 204 பவுண்ட் தங்கம், 13 வாகனங்கள், 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் 18 வீடுகள் என சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
நாட்டில் பேரிடர் முகாமைத்துவம் சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது அதை புறக்கணித்து ஒரு புதிய அமைப்பு அல்லது குழுவை உருவாக்குவது ஏன் என்ற தெளிவுபடுத்தலை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள் கட்டியெழுப்பும் திட்டம் தொடர்பிலும் ஆளும் தரப்புக்குள்ளேயும் வெளியேயும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. குறிப்பாக இத்திட்டத்திற்காக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள சட்டத்தை மீறி புதிய குழுவை அமைக்கும் தேவை ஆகியவற்றுக்கு எதிராக அதிக விமர்சனங்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு அமைந்துள்ள கலந்துரையாடல் ஒன்றின் போதே ரணில் விக்ரம்சிங்கே மேற்கண்டவாறு கூறினார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், பேரிடர் முகாமைத்துவத்தின் போது பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி மிகவும் முக்கியமானதாகும். ராணுவமும் போலீசாரும் பேரழிவு வேலைகளை பொறுப்பேற்று முன்னணியில் நின்று செயற்படுவார்கள். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி மூலமாகவே அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்பு படுத்தப்படும். அதேபோல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் இதேபோன்ற அவசர சந்தர்ப்பங்களில் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களையும் அழைத்து ஒருங்கிணைக்க முடியும். ஒரு பேரிடர் ஏற்பட்டால் முதலில் பாதுகாப்பு பேரவை கூடி ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும். அதன் பிறகு அமைச்சரவை ஊடாக முடிவுகளை எடுக்க முடியும். பேரழிவு முகாமைத்துவ குழுவும் சந்தித்து பேச வேண்டும். ஏனெனில் அதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் உள்ளடங்குவார்கள். ஆனால் இன்று அவ்வாறானதொரு நிலைமை இல்லை. மறுபுறம் பேரழிவு முகாமைத்துவம் தொடர்பான ஒரு தேசிய திட்டம் அரசாங்கத்திடம் இருந்தும் அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பேரிடர் முகாமைத்துவ திட்டத்தை நாங்கள் அமைச்சரவையிலும் அனுமதித்து வெளியிட்டோம். ஆனால் அதற்குள் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் வந்துவிட்டன. அன்றிலிருந்து இந்த திட்டத்திற்கு என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் கூற வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தினார்.